இந்த வயநாடு பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இயற்கை பேரிடர் விஞ்ஞானிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஒரு எச்சரிக்கை ஒண்ணு குடுத்துட்டு வர்றாங்க. அது என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஏற்பட போகுது. எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை குடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி இயற்கை பேரிடர் ஏற்படலாம். அங்க பகுதியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்த சொல்லிட்டே வந்துட்டுருக்காங்க தொடர்ச்சியா. என்ன காரணம்? அந்த மாரி ஒரு பேரிடர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல நடக்கப் போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த அ மாநிலங்கள்ல உள்ள பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா. இந்த பகுதிகள்ல தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அந்த பகுதியில இருக்கக்கூடிய ப ஊர்கள்ல தான் இது நடக்கப் போகுது அப்படிங்க அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைய ஒட்டி இருக்க பகுதிகள்ல அந்த சாரல்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இந்த நான் சொன்ன ஊர்கள் அனைத்து ஊர்களுமே பாதிக்கப்படாது. ஒரு சில பகுதிகள் வந்து அது எந்த பகுதியா வேணாலும் இருக்கலாம். நான் சொன்ன 5, 6 ஊர்கள்ல ஏதாவது ஒரு ஊர்கள்ல வந்து இது நடக்கும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இத உறுதிப்படுத்தும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில மத்திய அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. நீங்க எல்லாம் பேப்பர்ல, டிவில பார்த்திருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 57,000 சதுரடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சியில மலையில வந்து புவியியல் ரீதியாக வந்து பாதிக்கப்படும் பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் நடத்தி, அதுக்கப்புறம் தான் அது பாதுகாப்பு மண்டலமா ஆக்கப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சாதக பாதகங்கள்லாம் இருக்கு. இது வந்து சரி செஞ்ச பின்னாடி, இது வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதனால இந்த பகுதிகள் வந்து குறுகிய நாள்ல வந்து இத கட்டுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும் தான், இந்த மாரி உயிர் சேதங்கள வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தோட இந்த மத்திய மத்திய அரசாங்கம் வந்து இந்த முடிவ எடுத்துறதாக சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவுல மட்டும் பார்த்தீங்கன்னா, 10,000 சதுர கிலோமீட்டர் வந்து இந்த இதுல வந்து பாதிக்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த 57,000 சதுர கிலோமீட்டர்ல வந்து 10,000 அடி சதுர கிலோமீட்டர் கேரளாவுல மட்டுமே பாதிக்கப்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுல வயநாட்டுல மட்டும் 14 கிராமங்கள் வந்து இதுல வந்து உள்ள வருது. அதனால இந்த பகுதிகள்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுபோக பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுல பார்த்தீங்கன்னா, 22,000த்துக்கு மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுது. அதனால வந்து கர்நாடகா அரசுக்கு வந்து இயற்கை பேரிடர் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை குடுத்துட்டே வராங்க. உங்க பகுதியில வந்து என்ன வேணாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில இருக்க பகுதிகள் நடக்கலாம். அதனால வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கைன்னு சொல்லிட்டே வர்றாங்க. அரசாங்கம் வந்து அது கேட்குதா என்னன்னு தெரியல. ஆனா அது கேட்டு அவங்க அந்த பகுதியில இருக்க மக்கள வந்து எச்சரிக்கையோட இருக்க சொன்னா நல்லது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வர்றாங்க. இது கூடிய விரைவில வந்து அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டா நல்லது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில இருக்கக்கூடிய குடியேற்றத்தையும் அங்க இருக்கக்கூடியவங்கள அப்புறப்படுத்திட்டா நல்லது. அப்படிங்கிற மாரியும் இயற்கை பேரிடர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுவோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மலைகள் வந்து வலுவிழந்துகிட்டு வருது. அதனால வந்து சரிவு ஏற்படத்தான் செய்யும். பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இப்ப சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இன்னும் வர 22ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. அதே டைம்ல 22 முதல் 28க்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதுக்கு தகுந்த மாரி அந்த பகுதியில ஆபத்தான பகுதியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வெளியேற்றுனாங்கன்னா நல்லது. அப்படிங்கிற மாரி இயற்கை பேரிடர் விஞ்ஞானிகள் வந்து கேட்டுட்டு வர்றாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, இந்த மலைகள்ல வந்து எப்படி போய் இவங்கலாம் குடியேறுனாங்க மக்கள்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் தான் போய் குடியேறி இருக்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க விவசாயம் செஞ்சு போனவங்க தான். இன்னைக்கு அங்க வந்து பள்ளத்தாக்குகள் வந்து நைட்டு, இரவு தங்குறதுக்கு வேண்டியது இப்ப இருந்து அந்த பகுதியே வந்து அங்க குடியேற்றம் பகுதியா ஆக்கி அவங்க சொந்த ஊரா மாத்துனதாக சொல்லப்படுது. சரி இந்த மலைகள்லாம் இங்கெல்லாம் வந்து விவசாயம் செய்யலாம். இந்த மலைகளுக்குள்ள எப்படி போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 400 வருஷம், 500 400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆங்கிலேயர்கள் தான் வந்து அந்த பகுதியில போய் கண்டுபிடிச்சு, இது குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில போய் குடியேறி இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆட்கள், பதவியில இருக்கக்கூடிய ஆட்கள் போய், அவங்க வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாரி வேலைகள்லாம் அங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட அங்க இருக்கிற கமாண்டுகள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அங்க வந்து தங்கியிருக்காங்க. இப்படித்தான் அவங்க வந்து இந்த ஊட்டி, கொடைக்கானல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா, மதுரையில ஆட்சி செஞ்ச ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிலேயர்கள் தான் அந்த கொடைக்கானலே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பகுதி நல்லா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, ரொம்ப பார்க்கறக்கு அழகா இருக்கு.
இயற்கையை வந்து ரொம்ப ரசிக்கிற மாரி இருக்கு. இங்க காத்து மாசு இல்ல. அதனால நம்ம இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து மலைப்பகுதியில குதிரை ஓட்டத்து மூலியமா போயி அத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த பகுதியில வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கள வச்சு தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சு, இந்த இடம் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொடைக்கானல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த குறிப்பிட்ட நாள் அந்த பகுதி பூராவும் இருந்திருக்காங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து அங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நெறைய பேர் வந்து கட்டுப்பாடு இல்லாம வந்து அங்க போய் குடியேறி இருக்கிறாங்க. இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. பலவிதமான அத செய்யக்கூடாத வேலையெல்லாம் அங்க செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல ஒரு சில பகுதியில மலைச்சரிவு நடந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலயும் அப்படிதான். அதாவது ஊட்டிலலாம் வந்து இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து கட்டுப்பாடோட வச்சிருந்தாங்களாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற மாவட்டங்கள போல ஊட்டியிலயும் குடியேற்றம் அதிகமா இருக்கு. அதே மாரி மலைச்சரிவுல வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க, ரிசார்ட் கட்டியிருக்கிறாங்க. அதே மாரி மலைகள் வந்து அதிகப்படியான போர் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இதெல்லாம் தடுத்தா மட்டும் தான் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாரி மலைகளுடைய பகுதிய வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாரி நெறைய இயற்கை பேரிடர் விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. இத செய்வாங்களான்னு தான் நம்ம மத்திய அரசாங்கம் கூடிய விரைவில வந்து இது பாதுகாக்கப்பட்ட பகுதியா வந்து எடுக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்திலேயே வந்து இப்பவே வந்து பகுதியா வந்து 2 பகுதிய அறிவிச்சிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மூணாறு, குமுளி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டக்கூடாது. இருக்கிற வீட்ட தான் பார்த்துக்கணும். இனிமே கட்டடங்களே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா, அது பாதுகாப்பு இல்லாத பகுதி. அங்க கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப சட்டம் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாரி ஏற்காடு இந்த மாரி மலைகள்ல எங்கெங்கெல்லாம் கட்டியிருக்காங்களோ, அவங்க அதெல்லாம் பாதுகாத்து இனிமே அங்க கட்டக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு சட்டத்த கொண்டு வந்தா, இந்த மாரி இயற்கை பேரிடர்கள வந்து தவிர்க்கலாம். மக்கள் உயிர காப்பாத்தலாம். அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. கூடிய விரைவில வந்து சட்டம் அமலுக்கு வரும்போது, இது வருங்காலங்கள்ல வந்து இந்த மாரி வயநாடு போன்ற மிகப்பெரிய பேரிடர்கள் வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது.